பகையின் ஓசையில் காதலின் மௌனம். அன்விதா லலிதாவும் கீதாவும் சொன்ன இடத்துக்கு வந்து நின்னா. அவங்க 2 பேரும் அடுத்த 2வது நிமிஷத்துலயே அன்விதா கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஏய், என்னடி போலாமா? ஏற்கனவே நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். பஸ் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல எடுத்துருவாங்க. போலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா லலிதா. போலாம் லலிதா அப்படின்னு சொன்ன அன்விதா கீதாவையும் கூப்பிட்டுட்டு 3 பேரும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க. ஏய் லலிதா, இப்போ சென்னையில இருந்து கிளம்புற பஸ் இன்னும் 6-7 மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துரும். இப்பவே மணி 8. அப்படி பார்த்தா நம்ம விடிய காலையிலே போய் சேர்ந்துருவோமே. அப்போ அங்கிருந்து எப்படி எங்க வீட்டுக்கு போறது அப்படின்னு கேட்டா அன்விதா. நான் விஜயன் கிட்ட இத பத்தி ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டி. அவரு பஸ் ஸ்டாண்ட்ல காரோட வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். அதுல நிம்மதி பெருமூச்சு விட்டவ சீட்ல சாஞ்சு கண்களை இறுக மூடி அமர்ந்துகிட்டா. ஆதிரா அந்த டைரியில ஏதாவது எழுதியிருப்பாளா, இல்ல எழுதாம விட்டுருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசனையோடே இருந்தா. அன்விதா கண்களை இறுக மூடியதும் அதை பார்த்த லலிதா ஒரு பெருமூச்சோட பக்கத்துல இருக்கிற கீதா கிட்ட, ஏண்டி ஆதிரா எதனால சைத்தன்யாவை பிரிஞ்சான்னு உனக்கு ஒரு ஐடியாவும் தெரியலையா அப்படின்னு கேட்டா. இல்ல லலிதா, அவ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க 2 பேரும் காதலிச்ச விஷயம் மட்டும்தான் எனக்கும் பாரிக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு நிஜமா தெரியாது அப்படின்னா. சரி விட்ரி, பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவ 2 பேரும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே வந்தாங்க. அன்விதா ஜன்னல் ஓரத்துல உட்காண்டிருந்ததுனால காற்று நல்லாவே வந்தது. கண்களை இறுக மூடிட்டு உட்காண்டிருந்தவ அவங்க 2 பேர் பேச்சையும் கேட்டுதான் இருந்தா. ஆனாலும் எதையும் மனசுல வாங்கல. அவ நினைவெல்லாம் சைத்தன்யா கிட்டேயே சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ சைத்தன்யா என்ன செஞ்சிட்டு இருப்பான்? அத்வைத் அவன்கிட்ட சமத்தா இருப்பானா? அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. தன்னை பத்தி நினைப்பானா அவன்? சைத்தன்யாவை ஆதிரா ஏன் விலக்கி வச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கெல்லாம் விளக்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சவ அப்படியே தூங்கியும் போனா. கும்பகோணம் வந்ததும் விஜயன் இவங்க 3 பேரையும் அழைச்சுக்கிட்டு அன்விதா வீட்டுக்கு போனான். அவனுக்கு ஆதிரா பத்தின விஷயத்த லலிதா ஏற்கனவே போன்ல சொல்லியிருந்ததுனால அவன் அதை பத்தி மேலும் துருவாம அவங்க 3 பேரையும் அந்த வீட்டுல விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பினான். அங்க கதவு திறந்த அன்விதா அந்த ஆள் இல்லாத தன்னோட வீட்டை பார்த்து பழைய நினைவுகளால கண்கள்ல நீரோட அங்கே நின்னா. அதை பார்த்த லலிதா அவளை உலுக்கினா. ஏய், என்னடி, வந்த விஷயத்த விட்டுட்டு இப்படியெல்லாம் அழுதுட்டு நிக்க கூடாது, வாடி உள்ள போலாம் அப்படின்னா. மணி இப்போ விடியற்கால 4 காமிச்சது. கீதா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கும் வந்ததுனால ரொம்ப டயர்டா இருந்தா. ஏய், இப்பவே தேடி பார்க்கணுமா? ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு அப்புறமா பார்க்கலாமே அப்படின்னு சொன்னா. லலிதாவுக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஆமாடி, கீதா சொல்றதும் சரிதான். எனக்கும் பஸ்ல வந்த ரொம்ப டயர்டு. எனக்கு ஒரு 8 மணிக்கு மேல நம்ம டைரி எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹால்ல தூங்க முடிவு பண்ணாங்க. அதன்படி அவங்க 2 பேரும் படுத்ததும் தூங்கிட்டாங்க. ஆனா பேருந்துல வரும்போதே அன்விதா நல்லா தூங்கி இருந்ததுனால இப்போ தூங்கி முயற்சி பண்ணா, ஆனா முடியல. தன்னோட கை கெட்டும் தூரத்திலேயே அவளுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் இருக்கும் பட்சத்துல அதை விட்டுட்டு இப்படி தூங்குறது அவளுக்கு ஏதோ உறுத்திட்டே இருந்தது. ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுத்தவ தூக்கம் வராதனால எழுந்து 2 பேரையும் திரும்பி பார்த்தா. அவங்க 2 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, இனி நம்மளே போய் செக் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சவ அவங்கள தொந்தரவு பண்ணாம எழுந்து தன்னோட அறைக்கு போனா. அங்கிருந்த பழைய பொருட்களையும் அவங்க படிச்ச நோட் புத்தகங்களையும் எல்லாமே பேக் பண்ணி கார்ட்போர்ட் பெட்டியில வச்சு எல்லாம் பரண் மேல போட்டிருந்தா அன்விதா. கிட்டத்தட்ட 10 பெட்டிகளுக்கு இருக்கும். இப்போ ஒவ்வொரு பெட்டிகளா கீழே இறக்கணுமே, எப்படி இறக்குறது அப்படின்னு யோசிச்சவ ஹால்ல ஒரு பெரிய டேபிள் இருக்கிறத நினைவு வந்தவளா அதை எடுத்துட்டு வரணுமே. ஆனா அதை எடுத்தா இவங்க 2 பேரும் கண்ணு விழிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு தவிச்சபடி கைகளை பிசைஞ்சிட்டு அங்க இருக்கிற படுக்கையில ஊஞ்சி போய் உட்கார்ந்தா. திடீர்னு அப்போ அவளுடைய அலைபேசி அழைக்கவும், யாரு இந்த விடியற்கால நேரத்துல அப்படின்னு எடுத்து பார்த்தா சைத்தன்யா தான் கூப்பிட்டு இருந்தான்.
நேற்று பேருந்துல கிளம்பியதுலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தான். இப்போ விடியற் காலையில உடற்பயிற்சிக்காக வெளியில போகும்போது கூட அவளோட நினைவு வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ அதை உயிர்ப்பித்து ஹலோ அப்படின்னா. மறுமுனையில ஹலோ அப்படின்னு சொன்ன சைத்தன்யா, ஏய் ஏண்டி ஊருக்கு போனா போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு கால் பண்ணி சொல்ல முடியாதா அப்படின்னு காலங்காத்தாலே ஆரம்பிச்சான் அவன் வேலைய. மறந்துட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்ல, என்னது மறந்துட்டியா? அதாண்டி எல்லாம் என் நேரம். உன்னை மறக்கவே முடியாம நைட்டு முழுசும் தவிச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன். ஆனா நீ அங்க ஜாலியா தனியா என்ன மறந்துட்டு இருக்க இல்லையாடி அப்படின்னு கேட்டவன், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு மத்தியானமே கிளம்பி சென்னைக்கு வர்ற வழியை பாரு, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். என்னது இன்னைக்கு மத்தியானமே வா? சென்னைக்கா? அதெல்லாம் முடியாது, நான் நாளைக்கு காலைல கிளம்பி வரேன் அப்படின்னா அன்விதா. ஓ, நீ காலையில் தான் கிளம்பி வருவியா? சரி அப்போ சரி. இப்போ நீ இன்னைக்கு மத்தியானம் நைட்டு கிளம்பி சென்னைக்கு வராம போனீன்னா நான் நாளைக்கு காலையில அங்க வந்து நிப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டான். ஐயோ, இவனோட பெரிய தொலையா போச்சு. இன்னைக்கு மத்தியானமே கிளம்பணும்னா கண்டிப்பா இன்னைக்கே இப்பவே இந்த வேலையெல்லாம் பார்த்தே ஆகணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவ, இனி இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைச்சு ஹால்ல இருக்கிற டேபிள சரசரன்னு இழுத்தா. அந்த சத்தத்துல 2 பேரும் கண்ணு விழிச்சாங்க. அன்விதா வேலை செய்யறத பார்த்து, அடி பாவி, ஏண்டி மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியாடி நீ அப்படின்னு சொன்ன லலிதாவை பார்த்து முறைச்சிட்டு நின்னா அன்விதா. தூங்குறதுக்கா இங்க வந்தோம்? சைத்தன்யா இன்னைக்கு மத்தியானமே கிளம்பி இன்னைக்கு என்னை சென்னைக்கு வர சொல்றாரு, இல்லைன்னா நாளைக்கு காலையில அவரே இங்க வந்து நிப்பாராம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா அன்விதா. ஐயோ வேண்டாம்டா சாமி, சைத்தன்யா அண்ணா வந்தா நாங்க அவ்வளவுதான், இதோ நாங்களே வரோம் இரு அப்படின்னு பதறியபடி எழுந்தா கீதா. நேரா அன்விதா பிடிச்சிருந்த டேபிள் பக்கத்துல போன கீதா அந்த டேபிள அவளும் சேர்ந்து இழுக்க லலிதாவும் வந்து இழுத்தா. அந்த டேபிள் மேல ஏறி எல்லா பெட்டிகளையும் ஒவ்வொன்றா கீழே எடுத்து வச்சாங்க. கிட்டத்தட்ட 10 பெட்டிகள். அதை பார்த்த லலிதா, என்னடி எல்லாம் பெரிய பெரிய பெட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டவகிட்ட, ஆமா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் மேலே பேக் பண்ணி பெரிய பெரிய பெட்டியா அடக்கி வச்சிருந்தேன். இப்போ இதுல எங்க டைரி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை ஒவ்வொன்றா பிரிச்சு தான் பார்க்கணும் அப்படின்னா. சுத்தம் போடி, இவ்வளோ பெட்டிகளை எப்படி 2-3 மணி நேரத்துல பிரிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா லலிதா. இப்படியே பேசிட்டே இருந்தீனா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான், சீக்கிரம் மடமடன் வேலை பாருடி அப்படின்னு சொன்னா அன்விதா. அது சரி அப்படின்னு சொன்னவ கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வந்து எல்லா பெட்டிகளையும் ஒவ்வொன்றா பிரிக்க ஆரம்பிச்சா லலிதா. அது அட்டைப்பெட்டிங்கனால பிரிக்கிறது அவ்வளோ கடினமா இல்லை. கீதாவும் உதவி செய்ய எல்லா பெட்டிகளையும் ஆளுக்கு ஒவ்வொரு பெட்டியா பிரிச்சு சோதனை பண்ணி பார்த்தாங்க. ஒரு பெட்டியில எலக்ட்ரிக் பொருட்கள், ஒரு பெட்டியில பழைய சாமான்கள், ஒரு பெட்டியில இவங்க படிச்ச புத்தகங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த புத்தகங்களை பார்த்த லலிதா, ஏய் ஒருவேளை இதுல இருக்கலாம் அப்படின்னா. ஆனா அன்விதாவோ, இது மாதிரி இங்க நிறைய பெட்டி இருக்குடி, முதல்ல எல்லா பெட்டியும் பிரி, அதுல எது புக்கு நோட்டெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த பக்கம் வச்சிரு, இதை பிரிச்சு பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னா. சரிதாண்டி அப்படின்னு சொன்ன லலிதா எல்லா பெட்டிகளையும் பிரிச்சுட்டா. எதெல்லாம் புத்தகங்கள் மட்டும் இருக்கோ அதை மட்டும் தனியா எடுத்து வச்சா. அதுக்கப்புறம் 3 பேரும் கீழே உட்கார்ந்தபடி ஒவ்வொரு நோட்டு டைரி மாதிரி இருக்கிற புஸ்தகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ திடீர்னு கீதா லலிதாவை பார்த்து கேட்டா, ஏன் லலிதா, ஆதிராவுக்கு டைரி எழுதுற பழக்கம் தானே இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ நீங்க டைரியை மட்டும் பார்க்க வேண்டியது தானே, எதுக்காக நோட்டை எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட அன்விதா, உங்களுக்கு ஆதிரா பத்தி தெரியாது, அவ டைரி அப்படிங்கிறது டைரிய பணம் கொடுத்து வாங்கி அவ எழுத மாட்டா, ஏதாவது ஒரு நோட்டை கூட உபயோகப்படுத்துவா, அதனாலதான் நோட்டையும் பார்த்து தேடணும் அப்படின்னா. ஓ சரிதான் அப்படின்னு ஒவ்வொரு நோட்டாவையும் பிரிச்சு பார்த்துட்டே வந்தாங்க. அவ எழுதின நோட்டு புத்தகங்கள் அப்படி டைரி வடிவத்துல கிடைக்கதான் செஞ்சுது. அவ 8வது படிக்கும் போது இருந்தே டைரி எழுதுற பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்கா. வருஷத்தோட எண்களை போட்டு டைரிய எழுத பழகி இருந்தா ஆதிரா. அதனால அவங்களுக்கு அந்த நோட்டை வருடத்தை பார்த்து பிரிக்கிறது கொஞ்சம் எளிதாவே இருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலா தொலாவிட்டே இருந்தாங்க.
ஆனா ஆதிராவோட எல்லா வருஷ டைரியும் கிடைச்சது. அவ கல்லூரியில படிச்ச அந்த 5 வருட டைரிய மட்டும் காணவே இல்லை. கடைசியா அவ கர்ப்பமா இருந்த போது சைத்தன்யாவை பத்தி எழுதியது மட்டும்தான் இப்போ அன்விதா கையில சிக்கி இருந்தது. அதுல அவளும் சைத்தன்யாவும் எப்படியெல்லாம் உருகி உருகி காதலிச்சாங்க அப்படிங்கறத மட்டுமே எழுதியிருந்தா. அத ஓரளவுக்கு மேல படிக்கிறதுக்கு அன்விதாவுக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சு. ஏன்னா இப்போ சைத்தன்யா அவ புருஷன் ஆயிடுச்சே. மறுபடியும் கிட்டத்தட்ட 4 வருஷ கால டைரிய தேடிட்டே இருந்தாங்க. ஆனா கிடைக்கல. ஓஞ்சு போய் 3 பேர் உட்கார்ந்தாங்க. அப்போ திடீர்னு அவ வீட்டு காலிங் பெல் ஒலிக்க யாருன்னு பாக்குறதுக்காக கீதா எழுந்து போனா. வெளியில விஜயன் தான் நின்னுட்டு இருந்தான். என்ன 3 பேரும் வீட்டையே புரட்டி போட்டிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு வீட்டையே பார்த்தபடி உள்ள வந்தான். அதை கேட்ட அன்விதா, என்ன புரட்டியும் நாங்க தேடினது கிடைக்கவே இல்லையே, அது எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு பலவாறு யோசிச்சா. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஆதிராவை தான் தான் கவனிச்சுக்கிட்டா. எப்பவுமே ஒரே அறையில தான் இருப்பா. எதையோ எழுதிட்டும் அழுதுகிட்டுமே அந்த டைரிய யார்கிட்டயும் காமிக்கவும் மாட்டா. இறந்த பிறகுதான் அவ கையில இருந்த டைரிய அன்விதா படிச்சா. அதுதான் இப்போ அவ கையிலயும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த டைரி எல்லாம் எங்க வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சபடியே உட்காண்டிருந்தா. அதை பார்த்த விஜயன், வீட்டுல இந்த பெட்டிகள் மட்டும்தான் இருக்கா, வேற பெட்டிகள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டான். கையில காஃபிய வாங்கிட்டு வந்திருந்தான் அவன் வரும்போதே. அதை பார்த்த லலிதா, அப்புறமா பொட்டியை பத்தி எல்லாம் பேசலாம்ப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல தாகத்துக்கு காஃபி கொஞ்சம் கூட, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னா. அதை கேட்ட விஜயன் சிரிச்சபடி, ஐயோ மறந்துட்டேன்ப்பா, இரு அப்படின்னு சொல்லியவன் கிச்சனுக்கு போய் டம்ளர்ல ஆளுக்கு ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வந்து ஊத்தி கொடுத்தான். அத பருகியவாறே 4 பேரும் யோசிச்சாங்க. ஏண்டி வேற எங்கேயாவது பெட்டி வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்டா லலிதா. அன்விதா உதட்ட பிதிக்கவாறே, அட இல்ல லலிதா, வீட்டுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் இந்த 10 பெட்டிகள்ல மட்டும்தான் நான் பேக் பண்ணி வச்சுட்டு போனேன். மீதி இருக்கிறதெல்லாம் வெளில தெரியுது பார், இவ்வளவுதான். ஃப்ரிட்ஜு, சோஃபா, டேபிள், டிவி இதெல்லாம் பெரிய பெரிய பொருட்கள், அவ்வளவேதான். வேற எந்த பெட்டியும் இங்க இல்ல அப்படின்னா. கீதாவும் வேற எங்க தேடுறதுன்னு யோசிச்சபடியே உட்காண்டிருந்தா. அப்போ விஜயன் பேச ஆரம்பிச்சான். பொண்ணுங்க ஒரு விஷயத்த ஒழிக்க வைக்கணும்னு நினைச்சா எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியல. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் அது இருக்கும். எங்க அம்மா எல்லாம் ஒரு பொருளை ஒளிச்சு வச்சாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. துணிக்குள்ள வைக்கிறது, கிச்சன்ல வைக்கிறது, கால் மிதிக்கு அடியில வைக்கிறதுன்னு எத்தனையோ இடங்கள்ல ஒளிச்சு வைப்பாங்க. ஆதிரா அந்த மாதிரி ஏதாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டான் விஜயன். அன்விதா விஜயன் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா. திடீர்னு நினைவு வந்துச்சு அவளுக்கு. அவ எப்பவுமே ஒரு பொருள் வாங்கினா அன்விதாவுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும்னா அவளுடைய பீரோல துணிக்கடியில ஏதாவது ஒரு பேப்பர்ல வச்சுதான் ஒளிச்சு வைப்பா. ஒருவேளை அப்படி அவ கபோர்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைச்சபடி காஃபி கப்பை அப்படியே கீழே வச்சுட்டு அவளோட அறைக்கு ஓடி போனா. அவளை பின்தொடர்ந்து 3 பேரும் போனாங்க. ஆதிராவோட கபோர்டை ஓபன் பண்ணி அவளுடைய எல்லா துணிகளையும் இழுத்து போட்டா அன்விதா. அப்போ எதுவும் கிடைக்கல. சே, இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு யோசிச்சா. அப்போ அங்கிருந்த கீதா அந்த கபோர்டை பார்த்து, ஆமா அது என்ன பீரோல ஒரு இடம் மட்டும் கீழே 2 செல்ஃப் சேர்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டா. அதை கவனிச்ச அன்விதா, ஓ அதுவா, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற செல்ஃப். இப்போ துணி வைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்னா ஒரு ரேக்கை மட்டும் அப்படியே கீழே நகர்த்திட்டு போய் அடுத்த ரேக்கோட ஜாயின் பண்ணுவோம். அப்போ அந்த இடம் பெருசா இருக்கும் இல்லையா, நமக்கு துணி வைக்கிறதுக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த அந்த காலத்துல எங்க அப்பா பண்ணி வச்ச செல்ஃப் அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட கீதாவை தொடர்ந்து விஜயனும் அதை கவனிச்சு பார்த்தான். திடீர்னு ஒரு யோசனை தோண அந்த ரேக்கை 2ஆ பிரிச்சான். அப்படி பிரிச்சு வெளியில வைக்கும் போதுதான் அங்க 4 நோட்டு புத்தகங்கள் படுக்கை போட்டது போல இருந்துச்சு. அதை கண்ட 4 பேரோட கண்களும் விரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சுயனுக்கு வந்த லலிதா, ஏய் என்னடி தங்க புதையல பார்த்த மாதிரி இப்படியே நிக்கிறீங்க எல்லாரும், நோட்டை எடுங்கடி, ஆளுக்கு ஒண்ணு எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னா லலிதா. எல்லாரும் உடனே ஆளுக்கு ஒவ்வொரு நோட்டை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. சைத்தன்யாவை பத்தி எங்க எழுதிருக்கா
அவன் எங்க வரான் அப்படின்னு நோட்டை படிச்சுக்கிட்டே வந்த போது கீதா கிட்ட அந்த நோட்டு கிடைச்சது. ஹேய், இங்க பாருங்க, முதல்ல சைத்தன்யாவை பார்த்ததை பத்தி ஆதிரா இங்க எழுதிருக்கா அப்படின்னு கூச்சலிட்டா. அதை கண்ட அனைவரும் அவகிட்ட ஓட அந்த டைரிய எல்லாரும் சேர்ந்து படிக்க தயாரானாங்க. 3 பொண்ணுங்களும் அந்த நோட்டை எனக்கு எனக்கு நான் படிக்கிறேன்னு சொல்ல அதை பார்த்த விஜயன், ஷோ, இப்படி சண்டை போட்டு நோட்டை கிழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு, நீங்க 3 பேரும் நான் படிக்கிறத பேசாம கேளுங்க, எல்லாரும் இப்படி உட்காருங்க அப்படின்னு மிரட்டினான். அவன் சொல்றத கேட்ட 3 பேரும் அமைதியா உட்கார்ந்தாங்க. விஜயன் அங்கேயே உட்கார டைரிய அவன் படிக்க தொடங்கினான். அதுல ஆதிரா எழுந்தது இதுதான். முதல்ல சைத்தன்யாவை அன்னைக்குதான் ஆதிரா பார்த்தா. காலையிலிருந்து கீதா சைத்தன்யாவோட புராணத்தை பாடிட்டே இருந்திருக்கா. அதுல சைத்தன்யாவோட வசதி பத்தியும் அவனுடைய குணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட ஆதிராவுக்கு அவனை பார்க்காமலேயே அவன் மேல ஒரு ஈர்ப்பும் வந்தது. கீதா சாயங்காலமா தன்னோட அண்ணனை அறிமுகப்படுத்துறதா சொல்லி கூட்டிட்டு போனப்போ மறுக்காம கூட போனா ஆதிரா. கூடவே லலிதாவும் வர முதல்ல சைத்தன்யாவை அவனுடைய கார் பக்கத்துல கம்பீரமா நின்னபடிதான் பார்த்தா ஆதிரா. பார்த்த அந்த நிமிஷமே அவ மனசு சைத்தன்யாவோட காலடியிலேயே விழுந்துருச்சு. அவ்வளோ கம்பீரமா அழகா இருந்தான் சைத்தன்யா. ரொம்ப ஸ்மார்ட். அவன் கண்கள் அவளையவே பார்த்துட்டு இருந்துச்சு. அது ஆதிராவுக்கு இன்னும் கூச்சத்தை கொடுக்க வெட்கத்தோட தலை குனிஞ்சா. அன்னைக்கு மாலுக்கு அவன் தன்னையும் லலிதாவையும் கூட்டிட்டு போனான். அப்பவுமே சைத்தன்யாவோட பார்வை தன்னையே தொடர அவளுக்கு இது புதுவித சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனாலும் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கதான் செஞ்சது. இவன் பெரிய பணக்காரன், ஒருவேளை இவன் காதலிச்சுட்டு பின்னாடி ஏமாத்திட்டா நம்ம நிலைமை என்னாகும் அப்படின்னு குழப்பம் அடைஞ்ச ஆதிரா அதுக்கப்புறம் சைத்தன்யா பக்கம் தன்னுடைய பார்வைய திருப்புறது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிட்டா. மாலுக்கு போகும்போது இருந்த ஆதிரா தன்னையே பார்த்துட்டு வந்தா. ஆனா திரும்ப ஹாஸ்டலுக்கு போகும்போது தன்னை ஒரு செகண்ட் கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு உணர்ந்தான் சைத்தன்யா. சைத்தன்யா அவளை ஹாஸ்டல்ல மறுபடியும் இறக்கி விட்டவன் அவகிட்ட எதுவும் பேசாம வீட்டுக்கு கிளம்பி போனான். அடுத்த நாள் அதே மாதிரி கீதாவை டிராப் பண்ண காலையிலே கல்லூரிக்கு வந்தான். அப்போ கீதா கார்ல இருந்து இறங்கி காலேஜுக்கு போக பின்னாடியே வந்த லலிதா சைத்தன்யாவை பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னான். திரும்ப ஹாய் சொன்ன சைத்தன்யா, எங்க உங்க ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு கேட்ட அவங்கிட்ட. அவ இப்பதான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் காலேஜில் எழுதுற வேலை நிறைய இருக்கு, அதனால நான் சீக்கிரமா முன்னாடி வந்துட்டேன். அவ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பின்னாடி வருவா அப்படின்னு சொன்னபடி, சரி எனக்கு காலேஜில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா லலிதா. பின்னாடியே ஆதிரா வர்றதுக்காக காத்துட்டு இருந்தான் சைத்தன்யா. அப்போ அழகு தேவதையா இளம் மஞ்சள் சுடிதார் அணிஞ்சிட்டு அவ நடந்து வந்துட்டு இருந்தா. அவளையே வைத்த கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தான் சைத்தன்யா. அவ பக்கத்துல வந்ததும் ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட்டான். அவன் அங்க நிக்கிறத தூரத்துல இருந்தே பார்த்த ஆதிரா அவனை கண்டு கொள்ளாம போகணும்னு தான் மனசுல அழுத்தமா நினைச்சபடி அவனை கடந்து போனான். ஆனா அவனே மேடம்னு கூப்பிடவும் வேற வழி இல்லாம நின்னு என்னங்க அப்படின்னு கேட்டா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தான் எனக்கு நினைவு வரல. உங்களுக்கு என்ன பார்த்தது நினைவு இருக்கா அப்படின்னு திரும்ப கேட்டான். அவன் பேச்சை வளர்க்கறதுக்காக இதெல்லாம் கேட்கறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்ச ஆதிரா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விலகினவள கையை பிடிச்சு நிறுத்தினான். கையை உதறின ஆதிரா, இப்படியெல்லாம் காலேஜுக்கு முன்னாடி நின்று என் கையை பிடிக்காதீங்க, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான். இங்க பாரு ஆதிரா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச வராது. அதே மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி போறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அவ எங்க போனாலும் பின்னாடியே போறது, அவளுக்காக தவம் கிடக்கிறது, இதெல்லாம் காதலிச்சுக்கு அப்புறம்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். காதலே சொல்லாம அவ பின்னாடி போறது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னவனை குழப்பமா பார்த்தா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டவகிட்ட, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வெளிப்படையாவே கேட்டான் சைத்தன்யா. ஆதிரா அப்படி சைத்தன்யா கேட்ட கேள்வியில அதிர்ந்து போய் நின்னா. என்னை பார்த்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இப்படி காதலிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு சந்தேகமா கேட்டா.
ஒரு நாள் ஆனா என்ன, 10 மாசம் ஆனா என்ன, மனசுக்கு ஒருத்திய பிடிச்சிட்டா அவகிட்ட தன்னோட ஆசைய சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொன்னவன் தன்னோட விசிட்டிங் கார்டை எடுத்து அவ கையில திணிச்சான். இதுல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. நீ 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோ. ஆனா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன், உன்னை தொல்லை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னபடி தன்னோட காரை வேகமா எடுத்துக்கிட்டு போனான். போன காரியை அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தா ஆதிரா. கையில இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்தபடியே கல்லூரிக்குள்ள நுழைஞ்சா. அடுத்து வந்த 2 நாட்களுமே அவளுக்கு வேலையே ஓடல, படிப்பிலும் கவனம் செலுத்தவே முடியல. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம தவிச்சா. அவ மனசையே கேட்டுக்கிட்டா தான் சைத்தன்யாவை காதலிக்கிறவான்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு உள் மனசு. அவனை 2 நாட்கள் பார்க்காம எவ்வளவு வேதனைப்படுறோம். அவனை வாழ்க்கை முழுவதும் இழப்பதுனா எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சவ உடனே தன்னோட அலைபேசி எடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஹலோன்னா. அந்த குரல்ல கொஞ்சம் திடுக்கிட்டவன், ஹலோ ஆதிரா, ஆதிரா தானே அப்படின்னு பதட்டமா மறுமுனையில கேட்டான் சைத்தன்யா. ஆமாங்க அப்படின்னு சொன்னவகிட்ட, சரி சொல்லு, உன் முடிவு என்ன, என்னை காதலிக்கிறியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அவன் கேள்வியில முகம் சிவந்த ஆதிரா, சரிங்க, இல்லைங்க, ஆமாங்க அப்படின்னு உளறி கொட்டினான். அதை கேட்டவன் மறுபக்கம் சிரிச்சான். அட என்ன சரிங்க இல்லைங்க ஆமாங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, என்ன நீ காதலிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னு சொன்னவகிட்ட, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு மறுபடியும் கேட்டான். ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி வெட்கத்தோட போனை வச்சா. அடுத்த அரை மணி நேரத்துல தன்னோட ஹாஸ்டல் வாசலுக்கே முன்னாடி சின்ன பையன் மாதிரி காரை வச்சுக்கிட்டு நின்னான் சைத்தன்யா. அவனால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அவ தன்னோட காதல இவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சைத்தன்யா கல்லூரியோட ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து நின்று அவளுக்கு மீண்டும் அலைபேசியில கூப்பிட்டான். சைத்தன்யா கல்லூரி ஹாஸ்டலுக்கே முன்னாடி வந்து நிக்கிறான்னு தெரிஞ்ச ஆதிரா நம்ப முடியாம கீழே இறங்கி அவனை பார்க்க ஓடி வந்தா. என்னங்க இது, காலேஜுக்கு முன்னாடி அதுவும் நைட்டு 7 மணிக்கு மேல வந்து நிக்கிறீங்களே, ஹாஸ்டல்ல இருக்கவங்க பார்த்தா என்னை தப்பா நினைப்பாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு பதறி போய் சொன்னான். சரி சரி நான் கிளம்புறேன், இருந்தாலும் உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருந்தது, அதனாலதான் வந்தேன், சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவன் காரை எடுத்துட்டு கிளம்பினான். தன்னோட காதலை உறுதி செய்து கொண்டு போனவனை பார்த்து சிரிச்சா ஆதிரா. அதுக்கு வந்த பிறகு நாட்கள்ல 2 பேரும் அலைபேசியில பேசி தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒருவரையொருவர் ரொம்ப காதலிச்சாங்க. தங்கள் காதலை பத்தி கீதாவுக்கு மட்டுமே தெரியும்படி பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். ஆதிராவை தனியா சந்திக்கணும்னு கேட்டுட்டே இருந்தான் சைத்தன்யா. ஆனா அவ மறுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் அலைபேசியில பேசும்போது, ஏய் ஆதிரா, எப்ப பார்த்தாலும் உன் கூட போன்ல பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது, என் கூட கொஞ்சம் வெளியில வாயேன் அப்படின்னு கேட்டான். நான் வெளியில வந்தா லலிதாவுக்கு நான் உங்களை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிடுங்க, அப்படி தெரிஞ்சிட்டா அவ எங்க வீட்டுல சொல்லிடுவா, எங்க அம்மாவுக்கு காதல் நான் சுத்தமா பிடிக்காது அப்படின்னா ஆதிரா. ஏன் உங்க அம்மாவும் அப்பாவும் அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்ட சைத்தன்யா கிட்ட. இல்லைங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டத்தை நாங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால எங்களை காதலிக்கவே அனுமதிக்க மாட்டாங்க, காலேஜுக்கு எங்களை அனுப்பும் போதே காதலிக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் எங்க அம்மா அனுப்பினாங்கன்னு பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா உன்னோட தங்கச்சி அவளும் காதலிக்க மாட்டாளா என்ன அப்படின்னு கேட்டான். அன்விதா காதல் பத்தி சைத்தன்யா கேட்டதும் அவளுக்கு சடார்னு ஒரு நினைவு வந்தது. அவ மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங் வரும்போது யாரோ ஒருத்தன் தன் மானத்தை காப்பாத்தியதாகவும் அவன் நினைவாகவே இருப்பதாகவும் சொல்லியிருக்கா அன்விதா. ஆனா அவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னு கடைசியா பார்க்கும்போதும் பேசும்போதும் சொன்னான். இப்போ எப்படியோ தெரியல அப்படின்னு மனசில் நினைச்சவ சைத்தன்யா கிட்ட, அவ யாரையோ காதலிக்கிறான்னு மட்டும்தாங்க எனக்கு தெரியும், அவ மனசுல யார் இருக்காங்களோ அவரை பத்தி ரொம்ப வருஷமா அவளும் தேடிட்டு தான் இருக்கா அப்படின்னா ஆதிரா. என்னது, ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கான்னா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அட என்னங்க நீங்க, இப்போ என் தங்கச்சி விஷயமா பேசத்தான் எனக்கு கால் பண்ணீங்களா, சரி போங்க நான் போனை வைக்கிறேன் அப்படின்னா ஆதிரா. அடடா உனக்கு என்னம்மா அவ்வளோ கோபம், நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன், உன் தங்கச்சி பத்தி நான் கேட்க கூடாதா என்ன அப்படின்னு கேட்டான். என்னமோ
ஆதிராவுக்கு அன்விதா பத்தி சைத்தன்யா கேட்டாலே பிடிக்கிறதில்ல. அன்விதாங்கிற ஒரு தங்கை ஒருத்தி தனக்கு இருக்காங்கிறத மட்டும் சொல்லியிருக்காளே தவிர அவ தன்னை போலவே இருப்பா, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிறத இது வரைக்கும் சைத்தன்யா கிட்ட அவ சொன்னதே இல்லை. அது ஏன்னு இப்ப வரைக்கும் அவளுக்கு புரியல. சரி விடு ஆதிரா, இப்போ நான் உன்னை நேர்ல பார்க்கணும், அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லு அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அவ கொஞ்சம் யோசிச்சவ, எப்பவுமே சனி ஞாயிற்றுக்கிழமைகளை முடிஞ்ச அளவுக்கு நான் கும்பகோணம் போயிடுவேன், அப்படி போகும்போது வேணா நான் உங்களை நேர்ல பாக்குறேனே அப்படின்னா. ஓ அப்ப சரி, அப்போ இந்த வாரம் எப்ப கிளம்புற அப்படின்னு கேட்டவன் கிட்ட, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, நான் உங்களை பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னா. அப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வாயேன், கொஞ்ச நேரம் உன் கூட எங்கேயாவது பேசிட்டு உன்னை நைட்டு நானே பஸ் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. சரிதாங்க வரேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த வெள்ளிக்கிழமைகள்ல ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சைத்தன்யாவை பார்த்துட்டு தான் பஸ் ஏறுவா ஆதிரா. அதே மாதிரி கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வந்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சைத்தன்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்லூரி ஹாஸ்டலுக்கே போவா. அவங்களுடைய காதல் கிட்டத்தட்ட 6 மாசமா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சைத்தன்யா வெள்ளிக்கிழமை அவ கும்பகோணத்துக்கு கிளம்ப வரும்போது கூடவே தன்னோட நண்பன் பாரியையும் பாரி விரும்பும் ரஞ்சினி அப்படிங்கிற பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வந்திருந்தான். அதை பார்த்தவ அவங்கள பார்த்து ஸ்நேகமா புன்னகைச்சா ஆதிரா. ஏய் ஆதிரா, இதுதான் கீதாவோட அண்ணன் பாரி, இது இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரஞ்சினி, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளை கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால்தான் இன்னைக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. ஓ சரிங்க அப்படின்னு சொன்னவ ரஞ்சினி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா. ரஞ்சினி ஆதிரா கூட கொஞ்ச நேரத்திலேயே வாடி போடின்னு பேசுற அளவுக்கு நட்பா பழகினா. அவங்க 4 பேரும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் பொழுதையும் போக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு ஆதிராவை பஸ் ஏத்தி விட்டான் சைத்தன்யா. அப்படி பஸ் ஏறும்போது ரஞ்சினி சைத்தன்யாவுக்கிட்ட பார்த்து கஞ்சாட காட்டினா. ஆதிரா அதை பார்த்து புரியாம விழிக்கவும் சைத்தன்யா தயங்கினபடி, அது அது வந்து அடுத்த வாரம் கோவா ட்ரிப்பு போலாமான்னு கேட்குறாங்க, இதே மாதிரி நீ வெள்ளிக்கிழமை வந்துரு, ஆனா கும்பகோணத்துக்கு போகாத, சனி ஞாயிறு 2 நாளும் கோவாக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை உன்னை சாயங்காலம் எப்பவும் போல இங்கே கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. ஐயோ கோவாவுக்கா, அவ்வளோ தூரம்லாம் என்னால் எப்படி வர முடியும், அதுவும் 2 நாள்ல அப்படின்னு கேட்டா ஆதிரா. பக்கத்துல இருந்த பாரி, ஏய் ஆதிரா, நாம் என்ன பஸ்லயா போறோம், ஃப்ளைட்டு தானே, வாயேன் ப்ளீஸ், நீங்க வந்தாதான் சைத்தன்யாவும் வருவான், சைத்தன்யா வந்தா இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும், 4 பேரும் சந்தோஷமா போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொன்னான் பாரி. அவளுக்கும் இது மாதிரியெல்லாம் போகணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் ஆதிரா இதுக்கு சம்மதிக்க கொஞ்சம் தயங்கினா. சரிங்க, நான் எதுக்கும் யோசிச்சுட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேனே அப்படின்னு சொன்னவ அவங்க கிட்ட விடை பெற்று கும்பகோணத்துக்கு செல்ல பஸ் ஏறினா. பேருந்தில் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே ஆதிராவோட அலைபேசி அழைச்சது. எடுத்து பார்த்தா யாருன்னு சைத்தன்யா தான் கூப்பிட்டுருந்தான். ஹலோ, என்னங்க சொல்லுங்க, இப்போதானே பார்த்தோம், அதுக்குள்ள என்னங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா. அதில்ல ஆதிரா, பாரி சொன்னதை கேட்டல்ல, ஒரே ஒரு தடவை ட்ரிப் போயிடலாமே ப்ளீஸ் வாயேன் அப்படின்னா. என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரி புரியாமையே பேசுறீங்களே, வாரத்துக்கு ஒரு தடவை தான் கும்பகோணத்துக்கு நான் போகலைன்னா என்னோட அம்மாவும் அப்பாவும் சங்கடப்படுவாங்கப்பா, அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி அவ வேற, அவ என்னை பத்தி என்ன நினைப்பா, என்ன ஏதுன்னு என்னை தொலைச்சு எடுத்துருவா அப்படின்னு சொன்னான். அட என்ன ஆதிரா நீ, நான் தனியா உன் கூட இருக்கணும்னு எவ்வளோ தவிச்சு போறேன் தெரியுமா, எனக்கு நீ இல்லாம இருக்கவே முடியல, சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு படிப்பு முடியறதுக்கே இன்னும் 6-7 மாசமாவது ஆகும், அதனாலதான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னவன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேனே, நான் உன்னை எங்கே பார்த்தேன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு நினைவுக்கே வந்துச்சு. மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீ 2 கைவர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தப்போ அந்த சூழ்நிலையில் யார் வருவாங்கன்னு தவிச்சு போய் நீ இருந்த, நினைவு இருக்கா? அந்த சமயத்தில் பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தேனே, என் முகம் உனக்கு இப்போ நினைவு வரலையா? ஆனால் உன்னுடைய முகம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதனால தான்
உன்னை பார்த்த உடனேயே நான் என்னோட காதலை சொல்லியிருக்கேன். எவ்வளவு அப்போ ஆழமான காதல் தெரியுமா என்னுடையது? கிட்டத்தட்ட 4 வருஷம் உன் முகத்தை மனசுல அழுத்தமா புதைச்சு வச்சிருந்திருக்கேன். அதனாலதான் உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு. எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தாதனா உன் பின்னாடியே வந்தேன். அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருந்த காதல். அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு அவனுடைய காதலை சொல்லிக்கிட்டே போனான் சைத்தன்யா. அதுல அதிர்ந்து போனவ கண்கள்ல நீர் வழிய அலைபேசிய தன்னோட கையிலிருந்து விழுகிறது கூட தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ஆதிரா. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு அம்மா அவளுடைய அலைபேசியை எடுத்து அவளை உலுக்கி அவ கையில அவளுடைய அலைபேசியை திணிச்சா. அதுல சுயநினைவுக்கு வந்தவ மீண்டும் அலைபேசி எடுத்து காதுல வச்சு கேட்டா, உன் கூட ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும் ஆதிரா, ப்ளீஸ் கோவா ட்ரிப்புக்கு வாயேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அவன் பேசியதுல திடுக்கிட்டவ, சரிங்க நான் நாளைக்கு பேசுறேனே, பஸ்ல எல்லாரும் நம்ம பேசுறதே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னபடி போனை வச்சா. ஆனா அதுக்கப்புறம் அவளால நிம்மதியாவே இருக்க முடியல. சைத்தன்யா காதலிச்சது தன்னோட தங்கை அன்விதாவையா? அன்விதாவும் இன்னைக்கு வரைக்கும் சைத்தன்யாவே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இடையில நாம எங்கிருந்து வந்தோம்? அவளுக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே. அன்விதாவை சைத்தன்யாவுக்கு அறிமுகப்படுத்தவே பயமா இருந்தது. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் அந்த பொண்ணு இல்லைங்கிறது சைத்தன்யாவுக்கு நல்லா புரிஞ்சிடும். சைத்தன்யாவை இழக்க அவளுடைய மனசு ஒப்பவே இல்லை. இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சு போய் நின்னா ஆதிரா.